டிசம்பர் 30. கிறிஸ்துவுக்காக நலமானவற்றை விட்டுவிடுதல். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். தன் தேவனுக்காக நலமானவற்றை விட்டுவிட்ட முதல் மனிதன் ஆபிரகாம் ஆவான். அதனால் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதில் வியப்பொன்றுமில்லையே. இன்று தேவனுடைய வசனத்தின் மூலம் மகிமையான வெளிப்படுத்தல்களை பெற்றிருந்தும் இப்புதிய ஏற்பாட்டு காலத்தின் மற்ற பல ஒப்பற்ற ஆசீர்வாதங்களை உடையவர்களாயிருந்தும் அநேகர் கர்த்தருக்காக நல்ல காரியங்களை விட்டுவிடுவது ஒருபுறம் இருக்கட்டும், தீமையானவற்றை விட்டுவிடுவதையே கடினமானதாக உணர்கிறார்கள். தேவன் ஏன் ஆபிரகாமை அவனுடைய சொந்த தேசம், இனம், தகப்பன் வீடு முதலியவற்றை விட்டுவிடும்படி கூறினார்? அவர் அவனுக்கு அதைவிட சிறந்த தேசம், வீடு முதலியவற்றை கொடுக்க விரும்பியதாலேயே. கர்த்தர் நமக்கு மேலானதொன்றை தரும்படி வைத்திருந்தால் ஒழிய நமக்குள்ள ஏதாயினும் ஒன்றை விட்டுவிடும்படி கேட்கவும் மாட்டார். நம்மிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். உன்னுடைய மிக சிறந்த ஒன்று தேவனுடைய மிகச் சிறிய ஒன்றுடனாகிலும் ஒப்பிடத்தக்கதல்ல. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தனக்குண்டான நலமானவைகளை விட்டுவிட்டு போனபோது கர்த்தர் அவனுக்கு தம்முடைய மிக சிறந்ததாகிய கானானை கொடுத்தார். மலைக்கு ஓடிப்போ என்று கர்த்தர் லோத்துக்கு கட்டளையிட்ட போது, அதாவது இதை நாம் ஆதியாகமம் 19:17 பார்க்கிறோம், அவன் அதற்கு இசைய மறுத்து கர்த்தருடைய மிக சிறந்ததை இழந்தான். ஆனால் ஆபிரகாமோ புறப்பட்டு சென்று மலையின் மேல் ஏறி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று ஆதியாகமம் 12:8 பார்க்கிறோம். அநேக வருடங்களுக்கு பிறகு தேவன் ஆபிரகாமிடம் மோரியா மலையின் மேல் அவனுடைய மகனை பலியிட சொன்னபோது தன்னுடைய மிக சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கும்படி அந்த முதிர் வயதிலும் அவன் மலையின் மேல் ஏற தயங்கவில்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னிடத்திலுள்ள நலமானவற்றை விட்டு விடும்படி உன்னிடம் கேட்பாராயின் நீ அவற்றை விட்டு பிரிய மனமற்றவனாயிராதே. நீ அவருக்கு கீழ்ப்படிந்து அவற்றை விட்டு விடுவாயாகில் அவற்றைக் காட்டிலும் மேன்மையானவைகளை அவர் உனக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 30th, 2025. Giving up good things. The first man to leave good things for the sake of his God was Abraham. It's no surprise, therefore, that he's called the father of faith. Today, despite all the glorious revelations we receive through the Word of God and other matchless blessings we have in this New Testament period, many find it difficult to give up even bad things, let alone good things. Why did God ask Abraham to leave his country, his kindred, his father's house, etc.? Because God wanted to give him a better country, a better home. The Lord never asks us to leave anything, nor does He take away anything from us unless He has something better for us. Your best cannot be compared with God's least. When Abraham obeyed the Lord and went leaving behind all his good things, the Lord gave him Canaan, the best of God. When God commanded Lot to escape to the mountain, Genesis 19:17, he refused and lost the best of God. But Abraham moved and went to the mountain and called upon the name of the Lord. Genesis 12:8. Many years later, when the Lord told him to go to Mount Moriah to sacrifice his son, he had no reluctance to climb that mountain once again, and that at a very old age, to give his best to God. Child of God, do not be reluctant to part with those good things that the Lord may be asking of you.